அழுவதற்கு என்ன இருக்கிறது? ஏன் அழறதுக்கு என்ன இருக்குது, ஏன் அழற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, வாட்ஸ் தேர் டு க்ரை, வாட்ஸ் தேர் டு க்ரை, வாட்ஸ் தேர் டு க்ரை அப்படின்னா அழுவதற்கு என்ன இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என் மீது கோபமாக இருக்கிறாயா, என் மேலே கோபமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ, ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ, என் மேலே கோபமாக இருக்கியா. என் மேலே அப்படிங்கிறதுனால ஆர் யூ ஆங்க்ரி ஆன் மீ அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ, நீ தான் வரணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ தான் சரி என்று நினைக்கிறேன், நீ சொல்கிறதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ திங்க் யூ ஆர் கரெக்ட், ஐ திங்க் யூ ஆர் கரெக்ட் அப்படின்னா நீ சொல்கிறது தான் கரெக்ட், நீ சொல்கிறது தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நிச்சயமாக நான் வருவேன், நிச்சயமாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, ஐ வில் கம் ஃபார் ஷுவர், ஐ வில் கம் ஃபார் ஷுவர், ஐ வில் கம் அப்படின்னா நான் வருவேன், ஃபார் ஷுவர் அப்படின்னா நிச்சயமாக, நிச்சயமாக நான் வருவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப சிரிக்காதே, ரொம்ப சிரிக்காத, ஓவராக சிரிக்காத அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் லாஃப் டூ மச், டோன்ட் லாஃப் டூ மச், டோன்ட் லாஃப் அப்படின்னா சிரிக்காத, டூ மச் அப்படின்னா ரொம்ப அதிகமாக சிரிக்காத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் சொன்னால் செய்வேன், நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்வேன், நான் செய்கிறத தான் சொல்லுவேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் அ பர்சன் ஆஃப் வேர்ட்ஸ், ஐ எம் அ பர்சன் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னா நான் செய்கிறத தான் சொல்லுவேன், நான் சொன்னால் அதை செஞ்சிடுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இங்கிருந்து போ, இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கோ அவே ஃப்ரம் ஹியர், கோ அவே ஃப்ரம் ஹியர், கோ அவே அப்படின்னா போயிடு, ஃப்ரம் ஹியர் அப்படின்னா இங்கேருந்து போயிடு, கோ அவே ஃப்ரம் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எவ்வளவு தைரியம், உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லி அம்மாலாம் திட்டுவாங்க இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹவு டேர் யூ, ஹவு டேர் யூ அப்படின்னா உனக்கு எவ்வளோ தைரியம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன்று மழை பெய்யலாம், இன்றைக்கி மழை பெஞ்சாலும் பெய்யும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் மே ரெயின் டுடே, இட் மே ரெயின் டுடே, இன்றைக்கி மழை பெஞ்சாலும் பெய்யலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இப்போது நீ எப்படி இருக்கிறாய், இப்போ நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, ஹவ் ஆர் யூ நவ், ஹவ் ஆர் யூ நவ், இப்போ எப்படி இருக்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னை பார்க்க விரும்புவது யார், யார் என்னை பார்க்க விரும்புவது, என்னை யார் பார்க்கணுன்னு சொல்கிறா, யார் என்னை பார்க்கணுன்னு விரும்புகிறா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹூ வாண்ட்ஸ் டு மீட் மீ, ஹூ வாண்ட்ஸ் டு மீட் மீ, என்னை யார் பார்க்கணுன்னு சொல்கிறா, ஹூ வாண்ட்ஸ் டு மீட் மீ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதுதான் உன்னுடைய இறுதியான முடிவா, இதான் உன்னோட கடைசி முடிவா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இஸ் திஸ் யுவர் ஃபைனல் டிசிஷன், இஸ் திஸ் யுவர் ஃபைனல் டிசிஷன், இதான் உன்னோட கடைசி முடிவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இது அவர்களுடைய விஷயம், இது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் தேர் பர்சனல் மேட்டர், இட்ஸ் தேர் பர்சனல் மேட்டர், அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை கடைசியாக எச்சரிக்கிறேன், நான் உன்னை கடைசியாக எச்சரிக்கிறேன், இதான் என்னோட கடைசி எச்சரிக்கை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் மை ஃபைனல் வார்னிங் டு யூ, திஸ் இஸ் மை ஃபைனல் வார்னிங் டு யூ, வார்னிங் அப்படின்னா எச்சரிக்கிறது. ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் வார்னிங் அப்படின்னா இதான் என்னோட கடைசி எச்சரிக்கை உனக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னிடம் ஃபோன் இருக்கிறதா, உன்கிட்ட ஃபோன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டு யூ ஹாவ் அ மொபைல், டு யூ ஹாவ் அ மொபைல், உன்கிட்ட ஃபோன் இருக்கா. நான் உன்னிடம் ஒன்று கேட்கிறேன், நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஆஸ்கிங் யூ சம்திங், ஐ எம் ஆஸ்கிங் யூ சம்திங், நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், ஐ எம் ஆஸ்கிங் யூ சம்திங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். விஷயம் இப்போது சீரியஸ் ஆகிவிட்டது, விஷயம் இப்போ சீரியஸ் ஆகிடுச்சு, விஷயம் இப்போ பெருசாகிடுச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? த மேட்டர் ஹாஸ் பிகம் சீரியஸ், த மேட்டர் ஹாஸ் பிகம் சீரியஸ், த மேட்டர் ஹாஸ் பிகம் சீரியஸ் அப்படின்னா விஷயம் பெருசாகிடுச்சு, விஷயம் சீரியஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா, நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you want to say something? Do you want to say something? நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? நான் காலையிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் காலையிலிருந்து வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have been working since morning. I have been working since morning. I have been working அப்படின்னா நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். since morning அப்படின்னா காலையிலேருந்து. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இது உன்னுடைய பிரம்மை. இது உன்னோட பிரம்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It's just your illusion. It's just your illusion. Illusion அப்படின்னா பிரம்மை. ஓகேவா, மனப்பிராந்தி பிரம்மை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு illusion. It's just your illusion. இதில் கூச்சப்படுவதற்கு என்ன இருக்கிறது? ஏன் கூச்சப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா வாட்ஸ் தேர் டு ஷை. வாட்ஸ் தேர் டு ஷை. ஷை அப்படின்னா கூச்சப்படுறது, வெக்கப்படுறது. வாட்ஸ் தேர் டு ஷை. இதில் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஓகேவா. ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எவ்வளவு தைரியம் இருந்தால் அதை சொல்வாய். எவ்வளோ தைரியம் இருந்தால் அதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How dare you to say that? How dare you to say that? How dare you அப்படின்னா எவ்வளோ தைரியம் அதை சொல்கிறதுக்கு. to say that. How dare you to say that? ஓகேவா. எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னை அடிப்பாய். எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் அடிப்பேன். என்னை அடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னிடம் பொய் சொல்லாதே. என்கிட்ட பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் லை டு மீ. டோன்ட் லை டு மீ. டோன்ட் லை அப்படின்னா பொய் சொல்லாத. டு மீ அப்படின்னா என்கிட்ட பொய் சொல்லாத. டோன்ட் லை டு மீ. ஸோ நெக்ஸ்ட் ஒன். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நம்ம ஏதோ ஒன்று பேசிட்டு சும்மா ஜாலியாக பேசிட்டு நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங். ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், விளையாட்டுக்கு பண்ணினேன் அப்படிங்கிறதுக்கு ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன். நீ என்னை தவறாக புரிந்து கொள்கிறாய். நீ என்னை தவறாக எடுத்துக்கொள்கிறாய். நீ என்னை தப்பாக எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் டேக்கிங் மீ ராங். யூ ஆர் டேக்கிங் மீ ராங் அப்படின்னு நீ என்னை தப்பாக நினைக்கிற. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன். தயங்காதே. தயங்காமல் எதாக இருந்தாலும் பண்ணு, தயங்காது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஹெசிடேட். டோன்ட் ஹெசிடேட். ஹெசிடேட் அப்படின்னா தயங்குறது. ஸோ டோன்ட் ஹெசிடேட் அப்படின்னா தயங்காத. ஸோ நெக்ஸ்ட் ஒன். பார்த்து பேசு. வார்த்தையை பார்த்து பேசு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. இப்போ யாரோ தப்பாக பேசுனாங்கன்னா பார்த்து பேசுங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மைண்ட் யோர் லாங்குவேஜ். மைண்ட் யோர் லாங்குவேஜ் அப்படின்னா பார்த்து பேசு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நிலைமையை புரிந்து கொள்ள முயற்சி செய். நிலைமையை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. சிச்சுவேஷன் அப்படின்னா நிலைமையை. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன். என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாமா. என்ன ரீசன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மே ஐ நோ த ரீசன். மே ஐ நோ த ரீசன். காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா. நெக்ஸ்ட் ஒன். நீ தான் அதற்கு பொறுப்பு. நீ தான் அதுக்கு பொறுப்பு, எனக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா பொறுப்பு. ஸோ நீ தான் அதுக்கு பொறுப்பு. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன். எந்த காரணமும் இல்லாமல் சும்மா தான் உன்னை கேட்கிறேன். எந்த காரணமும் இல்லை, சும்மா தான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஐ எம் ஆஸ்கிங் யூ வித்தவுட் எனி ரீசன். ஐ எம் ஆஸ்கிங் யூ வித்தவுட் எனி ரீசன். சும்மா தான் கேட்குறேன், காரணம்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஐ எம் ஆஸ்கிங் யூ வித்தவுட் எனி ரீசன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாமா. இது எனக்கு பெரிய விஷயம் அல்ல. இது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் நாட் அ பிக் டீல் ஃபார் மீ. இட்ஸ் நாட் அ பிக் டீல் ஃபார் மீ. இட்ஸ் நாட் அ பிக் டீல் அப்படின்னா இது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. ஃபார் மீ அப்படின்னா எனக்கு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன். இந்த விஷயத்தை இன்னும் இழுக்காதே. இந்த விஷயத்தை இன்னும் இழுத்துட்டே போகாத, டக்குன்னு முடிச்சு கொடுங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஸ்ட்ரெச் த மேட்டர் ஃபர்தர். டோன்ட் ஸ்ட்ரெச் த மேட்டர் ஃபர்தர். டோன்ட் ஸ்ட்ரெச் அப்படின்னா இழுக்காத.
த மேட்டர் அப்படின்னா விஷயத்தை, ஃபர்தர் அப்படின்னா இதுக்கு மேலே, இன்னும் இதுக்கு மேலே இந்த விஷயத்தை இழுக்காத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், கவலைப்படாதே, இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. கவலைப்படாதே, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் வரி, இட்ஸ் நாட் அ பிக் டீல். டோன்ட் வரி, இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதனால தான் நான் அவனை அடிக்கிறேன். அதனால தான் நான் அவனை அடிக்கிறேன். அதனால தான் நான் அவனை அடிச்சிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வை ஐம் பீட்டிங் ஹிம். தட்ஸ் வை ஐம் பீட்டிங் ஹிம். அதனால தான் நான் அவனை அடிச்சிட்டு இருக்கேன். அதனால தான் நான் அவனை அடிக்கிறேன். தட்ஸ் வை ஐம் பீட்டிங் ஹிம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதனால தான் நான் போகிறேன். அதனால தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வை ஐம் கோயிங். தட்ஸ் வை ஐம் கோயிங். தட்ஸ் வை ஐம் கோயிங் அப்படின்னா அதனால தான் நான் போகிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதனால் தான் நான் உன்னை கேட்கிறேன். அதனால தான் நான் உன்னை கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வை ஐம் ஆஸ்கிங் யூ. தட்ஸ் வை ஐம் ஆஸ்கிங் யூ. அதனால தான் நான் உன்னை கேட்குறேன், இல்லை தான் வேறு யாராவது கேட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் வை அப்படின்னா அதனால தான் ஐம் ஆஸ்கிங் யூ, நான் உன்னை கேட்குறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதனால் தான் நான் இதை சொல்லி கொண்டிருக்கிறேன். அதனால தான் நான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால தான் நான் இதை சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். தட்ஸ் வை ஐம் சேயிங் திஸ். தட்ஸ் வை ஐம் சேயிங் திஸ். நான் அதனால தான் நான் இதை சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதனால் தான் நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதனால தான் நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன். நான் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அதனால தான் நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வை ஐம் லேர்னிங் இங்கிலீஷ். தட்ஸ் வை ஐம் லேர்னிங் இங்கிலீஷ். லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்னா இங்கிலீஷ் கற்றுக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நாம் எங்கு விட்டோம்? இப்போ ஏதோ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பேசிகிட்டு இருக்கிறதுட்டு டக்குன்னு வேறு ஒரு டாப்பிக்கு போயிட்டு நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம், மறந்துட்டு எங்கே விட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வேர் வேர் வி. வேர் வேர் வி அப்படின்னா நம்ம எங்கே விட்டோம் அப்படிங்கிறதுக்கு வேர் வேர் வி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போ வரையும் அது நடக்காது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அது நடக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? as of now it will not happen. as of now it will not happen. as of now அப்படின்னா இப்போ வரையும் it will not happen, அது நடக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீயாவது எனக்கு சொல்லியிருக்கலாம். நீயாச்சும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? அட்லீஸ்ட் யூ குட் டெல் மீ. அட்லீஸ்ட் யூ குட் டெல் மீ அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம், உன்னால் என்கிட்ட சொல்லியிருக்க முடியும், ஆனால் நீ சொல்லலை அப்படிம்போம் இல்லையா? ஸோ அதுக்கு அட்லீஸ்ட் யூ குட் டெல் மீ. ஓகேவா? ஸோ அதிகபட்சம் இதற்கு 5 நிமிடம் தான் ஆகும். அதிகபட்சம் இதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? அட் த மோஸ்ட் இட் வில் டேக் ஒன்லி 5 minutes. அட் த மோஸ்ட் இட் வில் டேக் ஒன்லி 5 minutes. அட் த மோஸ்ட் அப்படின்னா அதிகபட்சம். இட் வில் டேக் ஒன்லி 5 minutes அப்படின்னா 5 நிமிஷம் தான் ஆகும். ஓகேவா? அதனால் தான் அவன் வருகிறான். அதனால தான் அவன் வரான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.